என்னுடைய கரியர்லேயே இது இவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ண படம். அப்படியா? என்னுடைய மார்க்கெட் சைஸோட அதிகமான ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம். ஸோ அதான் உண்மை. ஸோ இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் தான். பட் ஐ அண்ட் வி ஹோப் இட் வில் டெஃபினெட்லி கனெக்ட் வித் த ஆடியன்ஸ். ஏன்னா இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், சரி லப்பர் பந்தில் அது இருந்தது, இதில் அப்படி இருந்ததுன்னு நம்ம சொல்லும் போது இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக நான் பார்க்குறேன்னா, பெட்ரோல் டீசல் அப்படின்றது நம்ம வீட்டிலேருந்து இறங்குனதுலேருந்தே நமக்கு அது கனெக்டடு தான். நம்ம அது பைக்குக்கு பெட்ரோலோ இல்லை காருக்கு டீசல் போடுறதுலேருந்து சரி. பட் நம்ம போய் பெட்ரோல் எத்தனையோ வாட்டி நம்ம பெட்ரோல் பங்க் போயிருப்போம், எத்தனையோ வாட்டி பெட்ரோல் போட்டிருப்போம், டீசல் போட்டிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உலகத்தை பற்றி நம்ம ஒரே ஒரு செகண்ட் கூட நினச்சிருக்க மாட்டோம். இது எங்கேருந்து இவங்களுக்கு வருது, இது என்ன விலைக்கு இவங்களுக்கு வருது, இவங்க நம்ம என்ன விலைக்கு தராங்க, இந்த ரேட்டை யார் தீர்மானிக்கிறது. இதை பற்றி யோசிச்சா கண்டிப்பாக ஆக்ஷன் படம் தான் பண்ணி ஆகணுன்றீங்கல்ல. ஆக்ஷன் படம்னு இல்லை, நீங்கள் நான் சும்மா எதிர்த்து குரல் கேட்கணுன்னா சண்டை போட்டு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கா இதுக்கு? அதான் எதிர்த்து நீங்கள் குரலை வசதி பேசணுன்னா சண்டை போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி. ஸோ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு.